திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சி முதலியாரிபுரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்கும் எதிலும் தமிழ் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அப்போ 2010 செம்மொழி மாநாட்டில் எங்கும் எதிலும் தமிழ், இது இப்போது வைத்த முழக்கம் அல்ல, மாப்போசி வைத்த முழக்கம். 40 வருஷத்துக்கு முன்னாடி மாப்போசி வைக்கும் போது எங்கும் எதிலும் தமிழ் என்று சொன்னால் அது சரி. ஆனா 40 வருஷம் கழிச்சோம் எங்கும் எதிலும் தமிழ்னு சொல்றமே, அப்ப எங்கேயும் வெளியும் தமிழ் இல்லையா என்று அந்த மேடையிலும் 1991 ஜனவரி 26ஆம் தேதி மாண்புமிகு சுதர்சன்ஜி அவர்கள் தான் இனிமேல் எல்ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே பணியாற்றுவார், அவரை என்ன பொறுப்பிலே கொடுத்து பணி செய்ய வேண்டும் என்பதை பிஜேபி முடிவு செய்யும். அப்ப அந்த பைட்டுக்கு நானும் போயிருந்தேன். அப்ப விளையாட்டா சொன்னேன், பிஜேபி நாளிலிருந்து ஹெவி வெயிட் பார்ட்டி. அதாவது ஒரு மனிதன் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் எல்லோராலும் நல்லவர் என்று பெயர் எடுக்க முடியாது. ஆனால் ஏற்றுக்கொண்டு எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் எடுத்தவர் என்று சொன்னால், மாறுபட்ட கொள்கைகள் கொண்டவர்களிடத்திலேயும் கூட மிக சிறப்பாக பழகக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அவருடைய படம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு பாடமாக பல்வேறு விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சற்றக்கூடிய 2 மணி நேரம் எதிரிலிருந்து பேசுபவருடைய உரையை செவியின் வழியாகவும் என்னுடைய 2 கண்களும் அவருடைய கண்ணையே தொடர்ந்து அவருடைய திருவுருவப் படத்தின் கண்களை உற்று நோக்கியே இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். இந்த கண்களை பார்க்கிற போது அவருடைய தீர்க்க தரிசனத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அவருடைய அறிவு கூர்மையை, பண்பை பார்க்க நம்மால் உணர முடியும். அந்த அளவுக்கு தேசமே நமக்கு எல்லாம் கொடுக்குது, நாமும் சிறிது கொடுத்திட பழகணும். இந்த தேசம் கொடுத்த நன்கொடை. அம்மா எப்படி இருக்கிறார்? நலமாக இருக்கிறாரா? அம்மா எப்படி இருக்கிறார்? நலமாக இருக்கிறாரா? இதைத்தான் கேட்பார். ஒரே வார்த்தை பேசுவார். அந்த ஒரு வார்த்தையை கூட ரொம்ப தெளிவாக அம்மாவை பற்றி தான் கேட்பார். அப்போலோ மருத்துவமனையிலிருந்து இல்லத்திற்கு அவருடைய தெய்வமாக மாறி அவருடைய பூத உடலை கொண்டு வந்த உடனேயே நேரில் அஞ்சலி செலுத்தியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதே போன்று அடுத்த நாளும் அங்கே திடலிலே பொதுமக்கள் பார்வைக்காக மரியாதை செலுத்துவதற்காக வைக்கப்பட்ட போதும் குடும்பத்தோடு அஞ்சலி செலுத்தினார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதே போன்று இது போன்ற ஒரு அரங்கம் கிடைக்கவில்லையே என்று நாங்கள் தேடிய பொழுது அண்ணன் மாசு அவர்கள் உடனடியாக கலைவாணர் அரங்கத்தை நான் பிளாக் செய்திருக்கிறேன், நீங்கள் திங்கட்கிழமை போய் அங்கே அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடங்குங்கள் என்று சொன்னார்கள். இவற்றுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து முதலமைச்சர் அவர்கள் ஐயா மீது வைத்திருக்கிற அந்த அன்பும் பண்பும், அவர் மீது வைத்திருக்கிற மரியாதைக்காக இங்கே மத்திய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். முதலில் தலைவர்கள் எல்லாம் மலரஞ்சலி செலுத்திய போது அவர் கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டார். அவரோடு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், அண்ணன் ஹெச்ராஜ் அவர்கள், அண்ணன் பொன்னார் அவர்கள், திருமதி தமிழிசை அம்மா அவர்கள், திருமதி வானதி அம்மா அவர்கள் மேடைக்கு மலரஞ்சலி செலுத்துமாறு அன்போடு அவரோடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் புகழஞ்சலி உரையாற்றுவார்கள்.
ஒரு ஹாஸ்யமாக ஒரு விஷயத்தை வைக்கிறதுல அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. நீங்க இப்படி பஸ்ல எல்லாம் வரீங்களே, உங்களை போலீஸ் கண்டுக்காதாங்க. நானும் கண்ணாடியை காட்டிடுவேன், எனக்கு அவனை தெரியாது, அவனுக்கு என்ன தெரியாது. அந்த மாதிரி இப்ப கூட சமீபத்திலே அவருடைய சகோதரர் சொன்னது, என்னப்பா காலில் காயம் ஏற்பட்டிருக்கேன் அப்படின்னப்ப, அது பெருங்காயம், நான் எல்ஜி அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த வேதனையிலே கூட அவர் ஹாஸ்யமாக விஷயங்களை எடுத்து வைப்பதிலே வல்லவர். நீண்ட அசோசியேஷன் 51 ஆண்டுகளாக அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் எடுத்த முடிவுகள் எதுவுமே நான் எடுத்த முடிவு அல்ல, அண்ணன் இல கணேசன் அவர்கள் எடுத்து சொன்னதுதான். ஏன்னா 1981 4 ஆண்டுகள் மத்திய பிரதேசத்தில் கோல் இந்தியாவில் ஏவோவா பணியாற்றி கொண்டு இருந்துவிட்டு திரும்புகிறேன். அப்போ ஊருக்கு வரும்பொழுது நான் இனிமே காரைக்குடியிலேயே பிராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்ண. அப்போ அவர் RSS-னுடைய மாநில இணை அமைப்பாளராக இருந்தார். நீ நாளையிலேருந்து சங்கத்தில் பொறுப்பெடுத்துக்கோ அப்படின்னு. ராமேஸ்வரம் விபாக் விவசாய பிரமுகா 5 ஆண்டு காலம் நான் இருந்ததும் அவரிட்ட கட்டளைப்படி. அதற்கு பிறகு 91 பாரதிய ஜனதா கட்சி, எனக்கு முன்னாடி பேசின பாலாஜி அவர்கள் சொன்னது போல 1991 ஜனவரி 26 மாண்புமிகு சுதர்சன்ஜி அவர்கள் தான் இனிமேல் எல்ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே பணியாற்றுவார், அவரை என்ன பொறுப்பிலே கொடுத்து பணி செய்ய வேண்டும் என்பதை பிஜேபி முடிவு செய்யும்னு. அப்போ அந்த பைட்டுக்கு நானும் போயிருந்தேன். அப்போ விளையாட்டா சொன்னேன், பிஜேபி நாளிலிருந்து ஹெவி வெயிட் பார்ட்டி. நீங்க பாத்தீங்கன்னா 15 நாட்களுக்குள் பிப்ரவரி 14 நான் சிவகங்கை மாவட்ட அமைப்பாளராக அறிவிக்கப்பட்டது அண்ணன் எல்ஜி அவர்கள். அதுக்கு முன்னாடி பிஜேபியில் நான் போட்டிட்டு இருக்கேன் 89. அப்பையும் அவர் தான் போட்டியிட சொல்லி பண்ணித்தது. ஆகவே பல்வேறு விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். எசென்சியலி எல்ஜி ஒரு ஆர்கனைசேஷன் லீடர். நீங்க பார்த்தா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தேடி தேடி ஒருவருக்கு பொறுப்பு கொடுத்து ஒரு டீம் உருவாக்கிய ஒரு பெருமை தமிழக பிஜேபியில யாருக்காவது உண்டுன்னு சொன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் பிரிவிலேஜ் ஆஃப் எல்ஜி. எல்ஜி தான் அந்த மாதிரியா ஒவ்வொருத்தரையும் பார்த்து பொறுப்புகள் கொடுத்து பணியாற்ற வைத்தார். ஏன்னா டூயிங் அண்ட் கெட்டிங் இட் டன் ரெண்டுமே இருந்தா தான் ஒருவர் தலைவராக பரிணமிக்க முடியும். நீங்க பார்த்தா ஒரு நாள் திடீர்னு எல்ஜி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாநாடு நடத்தணும், நீ தான் மாநாட்டு அமைப்பாளர். 95 ஆகஸ்ட் நான் சொன்னேன், நான் 3 மாவட்டம் பொறுப்பா இருக்கேன், மாநில மாநாடு உன்னால முடியும், நீ செய்ய முடியும். அந்த மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கனைசேஷன்ல திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நான் இந்த மாதிரியாக மாநிலம் முழுவதும் இருக்கின்ற நிர்வாகிகளை பொறுப்பை கொடுத்து அதை செய்ய வைத்தவர். கட்சியில பயிற்சி முகாம்ங்கிறது நாம் அதை இன்னும் தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. பயிற்சி முகாம்கள்ங்கிறதுக்கு முகவரி கொடுத்தார். அப்பையும் பெருமைக்கு சொல்லிக்கல, அதையும் நீ பண்ணுனார். ஆகவே அவர் அந்த மாதிரியாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து செய்ய வைத்து ஊக்கப்படுத்தி ஒரு டீம் ஆஃப் லீடர்ஷிப்பை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடித்தளம் போட்டது எல்ஜி அவர்கள் தான். 51 ஆண்டுகளா எங்கள் வீட்டில் அவர் ஒரு உறுப்பினர், அவர் வீட்டில் நான் ஒரு உறுப்பினர். அதனால எப்ப போனாலும் முதல்ல மண்ணி சாப்பிட சொல்லு. அந்த மாதிரி வீட்டுல ஒரு நபராக 51 ஆண்டுகள் நாங்கள் பழகி இருக்கோம். அதனாலதான் இன்னமும் ஒத்துக்க முடியல.
எல்ஜி அவர்கள் நம்மிடையே இல்லை என்று நம்மால் ஏற்க முடியவில்லை. ஆனால் அவர் சென்ற அதே பாதையிலே நாம் பயணித்து நம்முடைய சித்தாந்தத்தை வலிமை பெறச் செய்வதுதான் அவருக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலி என்று கூறி என்னுடைய குலப்பூர்வமான அஞ்சலியை அண்ணன் இல கணேசன் அவர்களுக்கு சமர்ப்பித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற நம் அனைவராலும் எல்ஜி என்று அழைக்கப்படுகின்ற ஐயா இல கணேசன் அவர்கள் மறைவுக்கு புகழஞ்சி சேர்க்கும் வகையில் இந்த புகழஞ்சலி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் சார்பிலே இன்றைக்கு இந்த புகழஞ்சலி கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா எல்ஜி பற்றி நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நிறைய குறிப்பிடலாம். ஆனால் காலத்தின் அருமை கருதி ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் விடைபெறாமல் இருக்கின்றேன். என்று சொன்னால் எனக்கு பின்னால் நிறைய பேர் பேச இருக்கின்ற சூழ்நிலையில் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக எல்ஜியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு மனிதன் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் எல்லோராலும் நல்லவர் என்று பெயர் எடுக்க முடியாது. ஆனால் ஏற்றுக்கொண்டு எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் எடுத்தவர் என்று சொன்னால் ஐயா எல் கணேசன் அவர்களை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டார். எனக்கு முன்னாலே சொன்னால் போல சில விஷயங்கள் கவிஞனாக இருப்பார்கள், எழுத்தாளர் இருப்பார்கள், படைப்பாளியாக இருப்பார்கள், அதே போன்று அரசியல்வாதியாக இருப்பார்கள். ஆனால் ஒரு கைதேர்ந்த சிறந்த இளைஞர்கள், பெண்கள் அத்தனை பேரும் ஊக்கப்படுத்துகின்ற பல தலைவர்களை உருவாக்கிய ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் ஐயா எல்ஜியை நான் இந்த நேரத்தில் சொல்லியாக்க வேண்டும். அதே நேரத்தில் நல்ல கவிதைகள், அதே போன்ற அவர் எழுத்துக்கள், தமிழ் பற்று, அவர் தமிழ் மீது கொண்ட மாறாத அந்த பற்று, காதல், அதன் காரணமாக அவருடைய அந்த தமிழ் ஆர்வம் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்படுகின்ற இங்கே நம்முடைய அருமை சகோதரனுக்கு முன்பாக பேசுகிறால் கூட அவருடைய அந்த தமிழ் புலமை எல்லாம் பற்றி பேசினார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு மல்டி ஃபேசட், அதாவது ஒரு பன்முகத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு மல்டி ஃபேசட் என்று சொல்லக்கூடிய பன்முகத்தன்மை கொண்டவர்கள். அவர் இருக்கும் இடமே ஒரு கலகலப்பாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதாவது நகைச்சுவை உணர்வு, அதே போன்று ஒரு ஹியூமரஸ், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அது இரண்டுமே சரி. அவரோடு நான் அந்த நெருங்கி பழகின்ற அந்த சூழ்நிலையிலே அவருடைய அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரும், அதே போன்று அவருடைய அந்த ஒரு நகைச்சுவை உணர்வை நான் கண்டு வியந்திருக்கின்றேன். எனவே அவரை பொறுத்தவரை தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையிலிருந்து தடமாறாமல் இயக்கத்தில் தடம் பதித்து ஆளுநராக, ஒரு தேசியவாதியாக, அகில இந்திய ரீதியிலே பல்வேறு பொறுப்புகள் வகித்து மாநிலத்தில் பாஜகவினுடைய தலைவராக இருந்து அதன் மூலம் பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய ஒரு பெருமை என்று சொன்னால் நிச்சயமாக எல்ஜி அவர்கள் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். எனவேதான் இன்றைக்கு அவர் இருந்தாலும் கூட அவருடைய அந்த புகழஞ்சலி இன்றைக்கு அவருக்கு நம்முடைய அருமை சகோதரர்கள் புகழ் மாலை சூட்டியிருப்பது என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோராலும் மதிக்கக்கூடியவர், எல்லோராலும் போற்றக்கூடியவர், எல்லோராலும் அன்பாக பழக்கூடியவர் என்று சொன்னால் ஒரு மனிதர் அவர் எல்ஜி என்று சொல்லி அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய கே அண்ணாமலை ex-IPS
நிகழ்ச்சி தயவு செய்து யாரும் மோசப்பட வேண்டாம். புகழஞ்சலி நிகழ்ச்சி ஐயாவுக்கு நாம் இதயபூர்வ காணிக்கையாக நமது எண்ணங்களை அவருடைய காலடியில வைப்பதற்கு இங்க வந்திருக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், மூத்த தலைவர்கள் மத்தியில எல்ஜி ஐயாவிட மிக குறுகிய காலம் பழகிய ஒரு மனிதனாக, ஒரு தொண்டனாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். இரண்டு விஷயத்தை மட்டும் காலத்தினுடைய அருமை கருதி உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆளுநராக நம்முடைய மத்திய அரசு ஜனாதிபதி அவர்கள் அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் என்கின்ற அந்த அந்தஸ்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். நம்முடைய அலுவலகத்துக்கு எல்ஜி ஐயா வர்றாங்க. தலைவர்கள் எல்லாம் மாநில தலைவர்களுடைய அந்த இருக்கை பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாடும் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ நாயர்ஜி அவர்களும் எல்ஜி ஐயாவை இந்த தனி ஒரு சின்ன ரூம் தலைவருடைய இருக்கை பக்கத்தில் இருக்கும், அவங்க கூட்டிட்டு போய் பேசுறோம். அப்ப வரும்பொழுதே தயாராக எல்லாம் கைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கின்றேன். அதை கையில கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தையை போல கண்ணிலிருந்து அப்படியே தண்ணீர் ஆறாக எல்ஜி ஐயாவுக்கு அப்படியே வருது. அதை வாங்கிட்டு நம்முடைய விநாயகம்ஜி அவர்களும் நானும் சமாதானப்படுத்துறோம். ஐயா, இதை பெறுவது எங்களுடைய பாக்கியம். அதற்கு ஐயா சொன்னாங்க, ஒரு பக்கம் ஆளுநராக சென்றாலும் கூட அது பொறுப்பு தான், எதுவாக இருந்தாலும் கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற பொறுப்பை விட உயர்வாக இருக்காது என்று சொன்னார். அப்ப மனதில் ஒரு சின்ன எண்ணம் இருந்தது. ஒரு காலத்தில் இந்த பொறுப்பை எல்லாம் முடித்துவிட்டு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில பணி செய்ய வருவார்கள் என்று நினைத்தேன். இன்றது நடக்கல. ஆனா ஐயா அவர்கள் இறைவனடி சேர்ந்த பொழுதும் கூட தேசிய கொடியோடு, துப்பாக்கி ஏந்திய காவலர்களோடு, இந்த நாட்டிற்கு பணி செய்த பெருமையோடு ஆண்டவரிடம் சென்றிருக்கிறார். இரண்டாவது நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாடம். இது நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பாடம். மம்தா பானர்ஜி அவங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எல்ஜி ஐயாவுடைய இல்லத்திற்கு வர்றாங்க. இல்லத்தில் ஒரு நிகழ்வு. வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அதை ஆட்சேபிக்கிறாங்க. ஒரு பக்கம் விடுதலை கொள்ளி பாம்பாக நான் நடுவில் நின்று கொண்டிருக்கின்றேன். மம்தா பானர்ஜி அவர்கள் எல்ஜி ஐயாவுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய நிகழ்வு, தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அந்த பொறுப்பில் நான் இருக்கின்ற காலகட்டத்தில் அதை நான் எதிர்க்கின்றேன். அதனால் அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க மாட்டேன். எல்ஜி ஐயா அதுக்கு முன்பே தொலைபேசியில் சொல்றேன், ஐயா அதுக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்துறேன், அது பின்னாடி வந்து பார்த்துறேன், தயவு செஞ்சு நீங்கள் தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் பாதி கூட வயதில்லை, இருந்தும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். இல்லத்திலே சென்று அவரை தனியாக சந்தித்த பொழுது ஒரே வார்த்தையை சொன்னார், என்னுடைய தர்மம் என்னுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சரை என்னுடைய இல்லத்திற்கு அழைப்பது என்னுடைய தர்மம், உன்னுடைய தர்மம் அதை எதிர்ப்பது உன்னுடைய தர்மம். இரண்டு பேரும் அவருடைய தர்மத்தை நாம் போற்றி பாதுகாக்கின்றோம். இதை விட என்ன பெருமைப்படணும், அதெல்லாம் நீங்க கவலைப்படாது. அப்பொழுது கூட ஒரு பெரிய பாடமாக 2-3 விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்களாக இருந்தாலும் கூட எப்படி அதை அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைவர். மருத்துவமனையில் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க, மண்ணி இருக்கிறாங்க, காயத்ரி அவங்க இருக்கிறாங்க, சத்யநாராயணன் அவங்க இருக்கிறாங்க, மூத்த தலைவர் மூத்த சகோதரர் கிருஷ்ணமூர்த்தியா இருக்கிறாங்க. மருத்துவமனையில போய் பார்க்க போற எனக்கு ஒரு சின்ன பயம். நாம் இன்னும் ஒரு 4-5 நாட்கள்ல கட்சி ஒரு பணி கொடுக்குறாங்க, வெளியே போறோம், இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்க மாட்டோம், ஐயாவை கடைசியா பார்க்கணும். ஒரு நம்பிக்கை 48 மணி நேரமாக சுயநலம் இல்லாம இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையை போல அந்த ஐசியூல சின்ன குழந்தையை போல் உறங்கி கொண்டிருந்தார். சின்ன குழந்தை தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க. மண்ணி வெளியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. 18 ஆண்டு காலமாக பாதுகாப்பு கொடுத்த தமிழக அரசினுடைய பாதுகாப்பு அதிகாரி அவரும் அழுது கொண்டிருக்கின்றார். அந்த ஆளுநருக்கு வரக்கூடிய ஏடிஸ், அந்த ஏர்போர்ஸ் ஆபீசர் ஒருத்தர் இருந்தாங்க, அவரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இத்தனை காலமாக பார்த்தவர்கள் அழுகின்றார்கள். 18 ஆண்டு காலமாக பணி செய்கிறவங்க அழுகுறாங்க, கடமையாக கூட இருக்கிறவங்க அழுகுறாங்க. எல்லோரும் அன்றைக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சோம், எப்படியாச்சும் இருந்து தப்பி வந்துடுவார்கள் என்று. இன்னைக்கு அது நடக்கல. ஆனா இருந்தும் இது ஒரு காரணத்துக்காகத்தான் ஐயா நம்மளோடு இல்லை. எங்கிருந்தாலும் கூட அவருடைய ஆன்மா நம்மை வழி நடத்தும். மூத்தவர்கள் எல்லாம் இங்க சொன்னாங்க, நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, நிச்சயமாக நம்மோடு ஐயா எப்பவும் இருப்பாங்க. ஒரு இருக்கை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துல, தொண்டர்கள் மத்தியில, கூட்டத்துல இருக்கும். அதே நேரத்துல இந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் என்கின்ற முறையில சித்தாந்தத்தை தாண்டி மாற்று கட்சி நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சி மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள்.
கூட்டணி கட்சிகள் என்று கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் ஒற்றை மனிதனுக்காக, ஒரு நல்ல மனிதனுக்காக. அதனால் அந்த பெருந்தன்மையை பார்த்து வியந்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்ஜி ஐயாவுடைய இறப்புல நம் எல்லோரையும் இணைத்து காட்டியிருக்கின்றார்கள். அதுவும் இந்த கட்சிக்கு ஒரு பெருமையாக கருதி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா இதா கணேசன் ஐயா அவர்களுடைய நிழலாக இருந்து பணியாற்றிய அன்பு சகோதரர் கரிகாலன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கோடஞ்சியாக செலுத்துவார்கள். அதற்கு முன்பாக அம்மா மன்னி அம்மா அவர்கள், சத்யநாராயணன் அவர்கள், காயத்ரி அம்மா அவர்கள் அஞ்சலி செலுத்த மேடைக்கு வருகிறார். புகழஞ்சலி, மலரஞ்சலி செலுத்த அவருடைய குடும்பத்தினர், ஐயா அவருடைய சகோதரரும் மேடைக்கு வருவார். அந்த மேடம் இது பண்ண அடுத்து மாநில தலைவர் அவர்கள் பேச இருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் பேச இருக்கிறார். தொடர்ந்து மரியாதைக்குரிய ஐயா செந்தில்ஜி அவர்கள் பேச இருக்கிறார்கள். நிறைவு உரைக்கு முன்பாக மௌன அஞ்சலி செலுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் அனைவரும் தயவு செய்து நிறைவான நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் இப்பொழுது ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக்கி இருக்கிறீர்கள். மேலும் ஒரு சில மணித்துளிகள் அமர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெடிண்ணா? ஓகேண்ணா. அந்த மாலை வரி வைக்கிட்டோமாண்ணா? ஓகே. சரி, ஓகே. நிகழ்ச்சி நிறைவுக்கு பிறகு நாட்டு பண்ணுக்கு அடுத்து மௌனஞ்சலி செலுத்திய பிறகு எல்லோருமே வந்து மேடையில ஐயாவுக்கு மலரஞ்சலி செலுத்தி விட்டு மேடைக்கு அந்த புறம் இறங்கலாம். நிகழ்ச்சி நிறைவாக எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு. பாரத் மாதா கி ஜெய். குடும்பத்தின் சார்பாக பேச பணித்திருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு முன்பாக ஒருத்தர் என்னிடம் வந்து சொன்னார், ஜிக்கு நான் உறவுக்காரன் என்று சொன்னார். அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுக்கிட்டேன். அவர் போனதுக்கு அப்புறம் ஜி கிட்ட கேட்டேன், ஜி சொந்தக்காரர்னு சொல்றாரு, யாரு? தெரியாதா? அவர் கைய பார்க்கல? நான் கட்டியிருக்கிற ராக்கி தான் அவரும் கட்டியிருக்கார். சொந்தக்காரர் தான்டா அப்படின்னு சொன்னார். சித்தாந்தத்தின் அடிப்படையில எல்லாரையும் சொந்தமாக ஒரே குடும்பமாக பாவித்தவர். குடும்பத்தின் சார்பாகத்தான் பேச வந்திருக்கிறேன். நம் குடும்பத்தின் சார்பாக பேச வந்திருக்கிறேன். மகாபாரதம் எழுதும்போது அந்த வேகத்துக்கு எழுத முடியல. விநாயகர் தான் அந்த எழுதினார், கந்தத்தை உடைச்சும் எழுதினார். எனக்கு ஒரு பாக்கியம், ஐயாவுக்கு கட்டச்சு செய்யறதுல உதவியாளராக கொஞ்ச நாள் இருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. பெயர் மட்டும் இல்ல, தலைப்பெழுத்தையும் தமிழ்ல தான் எழுதணும் அப்படிங்கறதுல ஐயா ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஐயா இல கணேசன் அவர்களை இலக்கன்னு எழுதுவார். தமிழ் எழுதும் போது லானா காணா. அவரை உரைய வைக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டு.
2 மந்திர சொற்கள். பாரத மாதா, பாரதியார். அதே போல அவர் சமீபத்துல ரொம்ப நெகிழ வச்ச சம்பவங்கள் 2. ஒரே நாடு வெள்ளி விழா சிறப்பிதழ், மதுரையில நடந்த முருக பக்தர்கள் மாநாடு. மாநாட்டுல என்னாலையும் கலந்துக்க முடியல. நான் ஐயா கூட நாகாலாந்துல இருந்தேன். நேரலையில கண்டு கழிச்சோம். நெகிழ்ந்து போயிட்டாங்க. அப்படி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல எத்தகைய மாற்றம் வந்திருக்குங்கிறத நேரடியா பார்த்த சாட்சியர். சங்கத்தின் வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத கண்கூடா பார்த்தோம். அந்த முருகபக்தர் மாநாடு பார்க்கும் பொழுது அப்படி நிகழ்ந்து போனாங்க. அதே மாதிரி ஐயா அவர்கள் நிறைவாக, மன நிறைவாக காண விரும்பிய விஷயங்கள் 2. கூடிய சீக்கிரமே அரும்பாகி மொட்டாகி மலரும் 2 விஷயமும் ஈடேறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயாவுடைய எத்தகைய உயர்வுக்கும் இப்படிப்பட்ட புகழுக்கும் காரணங்கள் 2 தான் இருக்க முடியும். காரியகர்த்தர்களுக்கெல்லாம் அவர் ஒரு சிறந்த வழிகாட்டி. என்ன முதலாவது காரணம் அதுதான். அவர் ஒரு சாதாரண ஸ்வயம் சேவக். ஆளுநராக இருந்த பொழுதும் எளிமையை கைவிடாத மிக முன்னுதாரணமான ஒரு ஸ்வயம் சேவக். 2வது காரணம் அவரே அடிக்கடி சொல்வார், அடிப்படையில் நான் ஒரு தஞ்சாவூர்காரன், நானும் தான் என்று சொல்லிக்கொண்டு பெருமைப்படுகிறேன். அதே மாதிரி ஒரு சுதந்திர தினத்தை பத்தி சொன்னாங்க. அவருடைய மறைவுக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கும் உள்ள தொடர்பை பத்தி சொன்னாங்க. அதே போல இன்னொரு விஷயம் என் மனசுல தோணினது என்னன்னா, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் எந்த சங்கத்துல உறுப்பினராகி தன் வாழ்வையே நாட்டுக்காக அர்ப்பணித்தாரோ அந்த சங்கத்தோட 100ஆண்டு விழால ஐயா நம்மிடமிருந்து விடை பெற்றிருக்கிறார். இல்லை, நாமெல்லாம் விருட்சமாவோம் என்ற நம்பிக்கையில் விதையாகி இருக்கிறார். அதற்கான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். மேனாள் மேதக ஆளுநர் மேன்மைமிகு ஐயா இல கணேசன் அவர்களின் புகழஞ்சலி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்கங்களின் தலைவர்களையும் வணங்கி, இந்த நிகழ்ச்சிக்கு பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய புகழஞ்சலி உரையை வாசிக்க சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள் மூத்த அரசியல் தலைவராகவும் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர் பெருந்தகையாகவும் இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டவர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மற்றும் தேசிய அளவிலான பொறுப்புகளை வகித்த நேரத்தில் மிக சிறப்பான தலைமை பண்புக்குரிய ஆளுமை திறனோடு உழைத்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவுக்கும் முதலமைச்சரே நேரடியாக தியாகராய நகரில் இருக்கிற அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரை வாழ்த்தியது என்பது பல ஆண்டுகள் நடைபெற்றது. அதில் பல ஆண்டுகளில் நானும் உடன் சென்றிருக்கிறேன். அண்மையில் அவருடைய 80வது பிறந்த நாளின் போதும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த நேரத்தில் அவருடைய இல்லத்தார் நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களை வீட்டுக்கு சென்று முதலமைச்சர் சார்பாக வாழ்த்தியதை அனைவரும் அறிவர். அந்த வகையில் பெருமதிப்பிற்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள் மாற்று கட்சியினரிடையேயும் மாறுபட்ட கொள்கைகள் கொண்டவர்களிடத்திலேயும் கூட மிக சிறப்பாக பழகக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அவருடைய படம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு பாடமாக பல்வேறு விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கிறது.
நான் சற்றக்கூடிய 2 மணி நேரம் எதிரிலிருந்து பேசுபவருடைய உரையை செவியின் வழியாகவும் என்னுடைய 2 கண்களும் அவருடைய கண்ணையே தொடர்ந்து அவருடைய திருவுருவப் படத்தின் கண்களை உற்று நோக்கியே இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். இந்த கண்களை பார்க்கிற போது அவருடைய தீர்க்க தரிசனத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அவருடைய அறிவு கூர்மையை பண்பை பார்க்க நம்மால் உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த தலைவர் இன்று நம்மிடையே இல்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிற புகழஞ்சலியை உங்கள் முன்னால் வாசிக்கிறேன். மதிப்பிற்குரிய திரு இலகணேசன் அவர்கள் மாற்று இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர். நாகாலாந்து, மேற்கு வங்கம், மணிப்பூர் மாநிலங்களின் மாண்புமிகு ஆளுநர் எனும் பொறுப்புகளை வகித்தவர் என்பதையெல்லாம் கடந்து தனிப்பட்ட முறையில் என்னோடு அன்பும் நட்பும் பாராட்டிய பண்பாளர் ஆவார். அமைதியும் நனி நாகரிகமும் தமிழும் அவரது இப்பண்பால் தான் திரு இலகணேசன் அவர்கள் அரசியல் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு பலரது நன்மதிப்பினை பெற்றிருந்த ஆளுமையாக திகழ்ந்தார். தமிழின் மீது பற்று, தான் ஏற்ற கொள்கையில் பயணிப்பதற்காக இல்லற வாழ்வினில் கூட அடியெடுத்து வைக்காமல் பணியாற்றிய அர்ப்பணிப்பு, நெருக்கடி நிலையை எதிர்த்த துணிச்சல், அனைவரையும் அரவணைத்து செல்லும் தலைமை பண்பு என தனித்த தலைவராக அவர் விளங்கினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு பெருமதிப்பு காட்டி பழகி வந்தார். குறிப்பாக நெருக்கடி நிலை காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை கடற்கரையில் சந்தித்து உரையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். தலைவர் கலைஞர் அவர்களும் 2011ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது திரு இலகணேசன் அவர்களது பிறந்த நாளில் அவரது இல்லம் தேடி சென்று வாழ்த்தி அதே மரியாதையை அவரும் வெளிப்படுத்தினார் என்பதையெல்லாம் இவ்வேளையில் எண்ணி பார்க்கிறேன். கடமைகள் கூடினாலும் பொறுப்புகள் மாறினாலும் இந்த நட்புணர்வு என்றும் மாறியதில்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் எங்களது நட்புறவு தொடர்ந்து அந்த நட்பு குடும்ப நட்பாக, அவரது இல்லத்தின் இன்ப துன்பங்களில் நேரில் சென்று பங்கெடுக்கும் நட்பாக இருந்ததையும் அனைவரும் அறிவார்கள். அரசியல் துறையில் அவரது தகுதிக்குரிய பெரும் பொறுப்புகளில் நிலிர்ந்து வந்த காலத்தில் எவரும் எதிர்பாராத வகையில் தலையில் காயம் ஏற்பட்டு உடல் நலன் குன்றி திரு இலகணேசன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்தபோதே மிகுந்த வேதனைக்கு உள்ளானேன். இதையும் கடந்து அவர் முழு நலன் பெற்று திரும்புவார் என்றே அவர் மீது அன்பு கொண்ட அனைவரையும் போன்றே நானும் விரும்பினேன், நம்பினேன். ஆனால் அவ்விருப்பம் பொய்த்து அவருக்கு நம் இறுதி மரியாதையை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கான இலக்கணமாய் கொள்ள வேண்டிய அடிப்படை பண்புகளை கொண்ட ஒப்பற்ற தலைவராக விளங்கிய திரு இலகணேசன் அவர்களின் பெருவாழ்வு எப்போதும் மரியாதையோடு நினைவு கூறப்படும். இப்படிக்கு மு.க. ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சகோதரி சிந்துஜா அவர்கள் கண்ணா உன் சன்னதியில் என்று ஐயா இல கணேசனே எழுதி அது மிகப்பெரிய விரும்புகிற பாடல், அதை பாட வருகிறார். அதற்கு முன்பாக பிஎஸ்பியினுடைய தலைவர் திரு ஆனந்த் வழக்கறிஞர் அவர்கள் மலரஞ்சலி செலுத்துவார். சிந்துஜா அவர்களுடைய பாடல் நிறைவு பெற்றவுடன் மாநில தலைவர் அவர்களுடைய உரை இருக்கிறது. மேதகு இலகணேசன் ஐயா அவருடைய இந்த புகழஞ்சலியில் அவர் எழுதின இந்த கண்ணா உன் சந்நிதியில் என்கிற பாட்டை பாட எனக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். பொற்றாமரை அமைப்பினுடைய முதல் நிகழ்ச்சியில 11 மணிக்கு கூப்பிட்டு சிந்து 4 மணிக்கு நாடகான சபால ப்ரோக்ராம் நீ வந்து பாடுன்னு சொல்லி என்னையும் தாயும் பாடினது இன்னும் பசுமரத்தாணி போல நினைவிருக்கிறது. என்னுடைய +2 முடிச்சுட்டு என்னுடைய மேற்படிப்புக்கு நிறைய தடைகள் வந்த போது எல்ஜி திடமாக நின்னார், நீ படி என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. கடைசியில் ஒரு தடவை சொன்னார்,
உனக்காக நான் எல்லாரையுமே பகைச்சுட்டேமா நீ படிக்கணும்னு அப்படின்னு. மணிப்பூரில் கோவிந்தா கோவிலில் அவர் பாடி அழுத அவர் எழுதின பாடல். கண்ணா உன் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும், கருணையுடன் எனக்கு அருள்வாய். கண்ணா உன் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும், கருணையுடன் எனக்கு அருள்வாய். காலடியில் நான் இருக்க, காலம் எல்லாம் தொழுதிருக்க, தகுதியை எனக்கு அருள்வாய். உதுவத்தி எறிவதென்ன, அதற்கிங்கு தகுதி என்ன, உணர்ந்திட நானும் கொஞ்சம் விழைந்தேன். தன்னையே எரித்து கொண்டு தருவது நறுமணத்தை, தன்னையே எரித்து கொண்டு தருவது நறுமணத்தை, தியாகமே தகுதி என்று உணர்ந்தேன். பற்றியது கற்பூரம், சுற்றியது தட்டோடு, பற்றியது கற்பூரம், சுற்றியது தட்டோடு, காட்டியது கண்ணாவுன் உருவை. எரிந்தது கற்பூரம், எரிந்தது கற்பூரம், எதுவுமே மிச்சமில்லை. எரிந்தது கற்பூரம், எதுவுமே மிச்சமில்லை. தெரிந்தது தேவையான தகுதி. புல்லாங்குழல் உனது கைகளில் தவழ்ந்திருக்க, புல்லாங்குழல் உனது கைகளில் தவழ்ந்திருக்க, புண்ணியம் செய்ததென்ன வியந்தேன். காட்டிலே வாழ்ந்தது வீட்டினை விட்டு வந்த, காட்டிலே வாழ்ந்த அது வீட்டினை விட்டு வந்து, கஷ்டம் மிக ஏற்றதென உணர்ந்தேன். அங்கமெல்லாம் சீவி சீவி அறுத்தனர் துண்டு துண்டாய், அங்கமெல்லாம் சீவி சீவி அறுத்தனர் துண்டு துண்டாய், அனலில் இட்டு அதை வாட்டி துளைத்தனர் உடல் முழுதும். சகித்தது அத்தனையும், துளைத்தனர் உடல் முழுதும். சகித்தது அத்தனையும், கிடைத்தது கண்ணாவும் ஸ்பரிசம். கண்ணா 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 உன் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும், கருணையுடன் எனக்கு அருள்வாய். காலடியில் நான் இருக்க, காலமெல்லாம் பொழுதிருக்க, தகுதியை எனக்கு அருள்வாய். அவருடைய இறுதி யாத்திரை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நடந்த போது நினைத்தது பலித்தது அப்படின்னு அழுகைதான் வந்தது. தொடர்ந்து நமது மாநில தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கடுத்து அகில பாரதிய சகசேவா பிரமுக் மரியாதைக்குரிய செந்தில்ஜி அவர்கள் நிறைவுரை ஆற்ற இருக்கிறார். அது முடிந்தவுடன் மௌன அஞ்சலி செலுத்தி நாட்டுப்பன் மற்ற அனைவர் வந்து மரியாதை செலுத்தலாம். அனைவருக்கும் வணக்கம். தேசமே நமக்கு எல்லாம் கொடுக்குது, நாமும் சிறிது கொடுத்திட பழகணும். இந்த தேசம் கொடுத்த நன்கொடை தேச தவ புதல்வன். ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியமில்லை,
வாழ்கின்ற காலத்தில் எப்படி வாழ்ந்தான் என்பது முக்கியத்திற்கு அதற்கு சாட்சியாக வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவர்களில் இந்த தேசம் கொடுத்தது இப்பொழுது நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டது மாண்புமிகு மேதகு ஆளுநர் எல்ஜி அவர்கள் என்று சொன்னார். இங்கு பேசிய ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியது என்று நினைத்து பார்த்தால் ஒரு மனிதனுக்கு அழிவில்லாத செல்வம் வாழ்நாள் உள்ளவரையிலும் என்று சொன்னார். அது கல்வி செல்வம் என்றுதான். ஆனால் வாழ்ந்து மறைந்த பிறகு அவன் தேடி வைத்த செல்வம் எல்லாம் புகழ் என்கின்ற செல்வம் தான். அவர் தேசப்பட்டிற்கு சுதந்திர தினத்தன்றே அவர் மறைந்து விட்டார் என்று சொல்லி டாக்டர் தமிழிசை அவர்கள் பேசினார். கிருஷ்ண ஜெயந்தி அன்று மறைந்த மறுநாள் என்று சொன்னார். ஆனால் சுதந்திர தினத்தன்று காலையில் கமலாலயத்தில் கொடியேற்றி வைத்து நானும் அண்ணன் வெச்சராஜா அவர்களும் நேரடியாக எல்ஜி அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய அந்நியாரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நான் என்ன சொன்னேன், நான் இன்னொரு முறை அப்போலோ மருத்துவமனைக்கு போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் சொல்லிவிட்டு சென்றேன். நான் பார்க்கும்போது சரியாக 2 மணி இருக்கும். அநேகமாக நான் தான் அவரை பார்த்த கடைசி மனிதனாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனால் பாரதிய ஜனதா கட்சி வரிசையில் தலைவர்கள் வரிசையில் அவர் நான் தான் கடைசியாக நான் அவர் பார்த்த தலைவர் நான். அந்த அளவில் அப்பொழுது பார்க்கும்போதே அவர் உடல் ஒரு மாதிரி துருகி போயிருந்தது. நான் கூட சந்தேகப்பட்டேன். ஆனால் எதையும் சொல்லிவிட்டால் யாரும் தவறாக நினைத்து விடுவார்கள் என்று நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் உண்மையிலே அவர் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்தது என்பது அது ஒரு துயரமான சம்பவம். அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அந்நியார் சந்திரா அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கு. மிக ஒரு சாதாரணமான தொண்டர்கள் வரிசையில் தான் அவர் இருப்பார். 2004 வேலூரில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் போகும்போது கூட அண்ணன் தேசிய சண்முகம் அவர்கள் போட்டியிடும் போது கூட சாக்கா நடந்தது. ஆனால் கடைசி வரிசையில் இருந்து கொண்டுதான் அவர் எல்லோரையும் வரவேற்று பேசினார். பொதுவாக தலைவர்கள் என்று சொன்னால் முதல் வரிசையில் போய் இருப்பார். ஆனால் அண்ணன் எல்ஜி அவர்களை பொறுத்த மட்டிலும் கடைசி வரிசையில் இருந்து எல்லோரையும் முன்னேற்றி சொல்ல வேண்டிய ஒரு தன்மை பெற்றார். கமலாலயத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது தலைவர்கள் என்று சொன்னால் எல்லோரும் காரிலே ஏறி போகும். ஆனால் அவருடைய பழக்கம் என்ன என்று சொன்னால் அவர் ஸ்கூட்டர் வைத்திருந்தாலும் சரி, சைக்கிள் வைத்திருந்தாலும் சரி, அதிலும் ஏறி போகக்கூடியவர். அண்ணன் வெச்சராஜா அவர்கள் ஒருமுறை என்னிடம் சொன்னார், இப்பொழுதெல்லாம் நீங்கள் பெரிய தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் எல்ஜி என்னை சென்னையிலிருந்து போனில் பேசி காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் நான் சைக்கிளோடு நிற்பேன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு போர்டெல்லாம் அடையாளம் காட்டி சொல்லுவேன். ஏன்னா அப்பொழுதெல்லாம் செல்போன் கிடையாது, எல்லாம் ரிங் டோன் தான் இருக்கும், கையில் பேசக்கூடிய ட்ரெண்டால்கள். அது சைக்கிளிலேயே கூட்டி போய் பழகக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அது மட்டுமல்ல, 1970ஆம் ஆண்டிலிருந்து சங்கத்தில் இருந்து தஞ்சாவூரிலே பணியாற்றி ராஜபாளையம், திருநெல்வேலி, அவர் போகாத குக்கிராமங்களே இல்லை. அந்த அளவுக்கு இந்த கட்சியை தூக்கி நிறுத்திய ஒரு மாபெரும் தலைவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய ஆசையோடு நாம் இன்னும் பல பணிகளை இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணுக்கும் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்வதோடு, நாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டு பேசியதை போல நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னாலே நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவர் இல்லத்துக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். மறுநாள் பாரத நரேந்திர மோடி அவருடைய விஷயமாக அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் அவருடைய சார்பாக அந்த ரீத்தை வைப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மறுமுறையும் வந்து சென்றார்கள். நமது மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இரவும் மறுநாளும் கூடவே இருந்து எல்லா விஷயங்களுக்கும் ஒத்துழைப்பாக கொடுத்து சென்றார்கள். அவ்வளவு பெரிய ஒரு நல்ல உதவியை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய உள்ளத்துக்கு சொந்தக்காரர். வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து நாகாலாந்து, மேற்கு வங்காளம் போன்ற பல்வேறு மாநில ஆளுநராக பொறுப்பேற்ற மாபெரும் தலைவர் அவர். அது மட்டுமல்ல, ஒரு முறை கமலாலயத்திலிருந்து பேசும்போது, ஆளுநருக்கு முன்பாக பேசும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு நினைவிருக்கிறது. உனக்கு எந்த பொருள் வேண்டுமானாலும் போய் கேள், கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு போய் கேள். அந்த பொருள் அவர் தரவில்லை என்று சொன்னால்
கொடுத்தா வைத்திருக்கிறோம் என்று சொல்லி திரும்பி வந்துவிடும். கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று தைரியமாக போய் கேள். அவர் தரவில்லை என்று சொன்னார். கொடுத்தா வைத்திருக்கிறோம் என்று திரும்பி வந்துவிடு, கோபப்படாது என்று சொன்ன ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்கார். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். தமிழுக்கு மனம் பூட்டியவர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அவர் எழுதிய கவிதைகளும் அவர் எழுதிய பேச்சுக்களும் அனைத்தும் நிச்சயமாக அது உரைநடைப்பதாக புத்தகமாக நிச்சயமாக அச்சிடப்பட்டு நாங்கள் வெளியிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பினை ஏற்று கட்சித் தலைவர்கள் வந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்புக்குரிய அண்ணன் நமது ஜெயக்குமார் அவர்கள், திருமதி வளமதி அவர்கள், கமலக்கண்ணன் அவர்கள், ஆதி ராஜாராம் அவர்கள், மீனவ நண்பன் அன்பழகன் அவர்கள், நமது அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், டாக்டர் தமிழிசை அவர்கள், விடியல் சேகர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்கள், எங்களது என்றும் எங்களுடைய தம்பியாக என்றைக்கும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள், நமது சத்யா அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய அண்ணன் ராமன் அவர்கள் மற்றும் அண்ணன் கார்வேந்தன் அவர்கள், முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் அவர்கள், எங்கள் அன்புக்குரிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், போர்க்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் மற்றும் ஆனந்தன் அவர்கள், அண்ணன் நா பாலகங்கா அவர்கள், திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள், இந்த நிகழ்வுக்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் செய்த கரு நாகராஜன் அவர்கள், அவரோடு தோளோடு தொடர்ந்து உழைத்த கராத்தே தியாகராஜன் அவர்கள், இன்னும் அண்ணன் அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவ விநாயகன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து அண்ணன் ஏஜி சண்முக அண்ணன் அவர்கள், அவர்களை பற்றி என்ன சொல்லிட்டேன். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள், நமது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள் பேசும்போது அழகாக பேசினார்கள். உங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு, இருந்தாலும் ஒரு மனிதனாக உங்களை நாங்கள் நேசித்து இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு விதத்தில் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தில் மட்டும்தான் நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து பேச முடியும் என்கின்ற ஒரு கருத்தை ஒத்துக்கொண்டார்கள். கொள்கைகள் வேறு இருந்தாலும் கூட அந்த வீரபாண்டியன் அவர்களுக்கு எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வில் விட்டு போயிருந்தாலும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவாக பேச இருக்கின்ற நமது அன்புக்குரிய அண்ணாச்சி RSS செந்தில் அவர்கள், அகில வித்யா பாரதியுடைய சங்க பிரச்சார பிரமுக அவர்கள் நிறைவாக பேசியிருக்கிறார்கள். டால்மின் ஸ்ரீதர் அவர்கள், அண்ணன் மாண்புமிகு மறைந்த நமது ஆளுநருடைய குடும்பத்தார் அவர்கள், அவரோடு நெருங்கிய பழகியவர்கள், கரிகாலன் அவர்கள், வினோஜ் அவர்கள், கருப்பு முருகானந்தம் அவர்கள், அர்ஜுன் சம்பத் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இவர் மறைந்து போனாலும் இவர் போல நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, கார் உள்ளளவும், கடல் நீர் உள்ளளவும், வான் உள்ளளவும், இந்த வையகம் உள்ளளவும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கட்டும், நிலைத்து நிற்கட்டும், நிலைத்து நிற்கட்டும். நன்றி, வணக்கம். நூற்றாண்டு கண்ட RSS அமைப்பினுடைய அகில பாரத பொறுப்பாளர் அண்ணன் செந்தில்ஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பல்வேறு அமைப்புகளில் இருந்தும் கட்சிகளில் இருந்தும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் கணேசன் குடும்பத்தாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம புகழஞ்சலியாக அவருடைய பல விஷயங்களை பல பேர் இங்க அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நான் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள போவதில்லை. இந்த புகழஞ்சலின் வாயிலாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக சில விஷயங்களை நான் கருதுவது, அவர் வாழ்வில் நமக்கு காட்டி கொடுத்த, கற்றுக் கொடுத்த விஷயங்களை நாம் செய்வதை பற்றிய சில கருத்துக்கள் முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல் விஷயம், கடைசியில் என்ன பேச சொல்லியிருக்காங்க, அடிப்படையில அவர் ஒரு சுயம் சேவக். சங்கத்துல சின்ன வயசுல இருந்து வந்து பழகி இறுதி மூச்சு வரை சுயம் சேவக்காகவே வாழ்ந்தவர். இது நாம படிக்க வேண்டிய விஷயம். ஒரு கொள்கையை ஏற்றெடுத்துக் கொண்டார்,
அந்த கொள்கையிலிருந்து ஒரு அணுவும் மாறாமல் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்ததை நாம கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது முதல் செய்தி. இரண்டாவது, ஒரு கட்டுப்பாடான சுயம் சேவக். எப்படி? சங்கம் சொல்ற வேலையே செய்யறதுக்கு தயாரா இருந்தாரு. நீங்க பாஜகவுக்கு போகணும்னு சொன்னப்ப போனாரு. அப்ப சூழ்நிலை நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி சௌகரியமான சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை கிடையாது. அந்த கடுமையான சூழ்நிலையிலும் சங்கம் கொடுத்த வேலையை திறம்பட செய்வது என்ற ஒரே விஷயத்தை செய்தவர் அவர். ஆனால் நாம இந்த எந்த கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணம். நாம கடுமையா வேலை செய்யணும். மூன்றாவது ஒரு விஷயம், பல சமயத்துல அவருக்கு பதவிகள் இல்லாமலும் இருந்திருக்கிறார். ஆனா பதவி இல்லாம இருந்ததுனால கட்சியிலிருந்து வேலைக்கு போனதே கிடையாது. கட்சி சொல்ற வேலையை செய்து கொண்டே இருந்தவர். அதனால்தான் அவருக்கு அதற்கு பிறகு ராஜ்யசபா வந்தது, ஆளுநரும் வந்தது. அப்ப நாம் இதுல இருந்து என்ன படிக்கணும்? அவர்கிட்ட எந்த நேரத்திலும் அமைப்பினுடைய வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்பதை புரிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவோமானால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வரும். இன்னொரு விஷயம், அவர் நீங்க பல பேர் சொன்னீங்க, ஆனால் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லோரிடம் அன்பாக பழகக்கூடியவர். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எமர்ஜென்சி உதாரணம் பல பேர் குறிப்பிடும் போது சொன்னாங்க. அவர் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த குடும்பத்துடைய அங்கத்தினராகவே மாறிவிடுவார். எல்லா குடும்பத்திலும் பழகும் போது அந்த குடும்பத்தோட அங்கத்தினர் ஆயிடுவார். எமர்ஜென்சில போலீஸ்காரங்க தேடி ஒரு வீட்டுக்கு போய் ஒரு வீட்டுல கேட்கறாங்க, ஒரு வீட்டுல இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுல யாரு இருக்காங்க, எங்க மாமா வந்திருக்காருன்னு அந்த குழந்தை சொல்லுது. எந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திடமும் அன்போடு நட்போடு பழகி இருக்கிறார் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லோரிடமும் குடும்ப உறவுகளோடு நட்போடு பழகுவதற்கு நம்ம பழகணும்ன்றது அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம். நிறைய விஷயம் சொன்னாங்க. தமிழ்நாட்டுல இந்த RSS பொறுத்தவரை நீங்க எல்லாம் சமஸ்கிருதம் அப்படி இப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இளைஞர் பெற்ற பத்தி நிறைய பேர் சொல்லும் போது சொன்னீங்க, RSS தமிழ்நாட்டுல தமிழ் தான் பேசுவோம். கட்டளைகள் மட்டும்தான் நாடு முழுக்க ஒரே கட்டளை, ஆங்கிலம் சமஸ்கிருதம் அவ்வளவுதான். மற்றபடி தமிழ் தான் இங்க எல்லாம் பேசுவோம். யாருமே செய்யாத ஒரு விஷயம் இளைஞர் தமிழ்நாட்டுல RSS செய்ய வச்சிருக்காரு. தினசரி காலையில பாரத மாதா திருக்குறள் வச்சு நாங்க பாடுறோம். வேற யார் பாடுறாங்கன்னு உறுதி சொல்றேன். தினசரி RSS இருக்கக்கூடிய எல்லா அலுவலகங்களிலும் முக்கியமான இடங்களிலும் பாரத மாதாவுடைய திருப்பதி எழுச்சி பாடுகிறோம். தமிழ்ல இருந்து பாரதியார் எழுதுனது. இதை கற்றுக் கொடுத்து எல்லாரையும் பாட வைத்தவர் இளைஞர். அப்படி தமிழ் அப்படின்ற விஷயத்துல சுயம் சேவகர்களையும் உருவாக்கி செஞ்சது அவர் தான். உதவி செய்வதிலையும் அவரை போல பல பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா மிக உயர்ந்த இடத்துல இருந்திருக்கிறார். உதவி தேவை என்று தெரிந்தாலே போய் செஞ்சிருவார். வேணும்னு கேட்கணும் அவசியமே இல்லை. அப்படி ஏகப்பட்ட உதாரணங்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த சுபாவத்தை நாம் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பதவி வந்த பிறகு பணிவு வர வேண்டும் சொல்லுவாங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். நான் நாகாலாந்து என்னுடைய அனுபவத்தில் அங்க போயிருந்தப்போ அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம், அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மற்றவர்களாக இருக்கலாம், ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கலாம், நாகாலாந்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இவரை பற்றி மிக பெருமையாக சொன்னார்கள். எளிமையானவர், பண்பாக பழகுகிறார். ஒரு ஆளுநர் என்ற ஒரு சிறிய விஷயம் கூட நாங்க அவர்கிட்ட பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. இந்த பணிவு நம்ம எல்லாருக்கிட்டையும் எப்பவுமே இருந்தா வாழ்க்கையில் என்றைக்குமே எல்லோரிடமும் இந்த பேர் வாங்குவோம். அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற ஒரு தகவல்கள் இந்த நேரத்தில் சொல்றேன். ஒரு மதிப்பிற்குரிய ஐயா ஈழ கணேசன் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற நாம் தமிழ் கட்சியின் சார்பாகவும் தமிழ் சமூகத்தின் சார்பாகவும் என்னுடைய புகழஞ்சியலை செலுத்துகிறேன். தேசியம் பேசிய ஐயா அவர்களுக்கும் தமிழ் தேசியம் பேசுகிற எங்களுக்கும் என்ன தொடர்பு என்றால் ஒரே தொடர்பு. அவர் வாய் வழியாக வந்த அந்த தமிழ் எங்களுடைய தாய்மொழியாக இருப்பதனால் அந்த தமிழ் எங்களையும் அவரையும் இணைக்கிறது. அரசியல்வாதிகள் குறித்து நிறைய கருத்துக்களை ஐயா ஈழ கணேசன் பேசியிருக்காங்க. இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் என்றால் ஊழல் செய்கிற அரசியல்வாதி குறித்து ஐயா ஒரு முறை மேடையில பேசுகிற பொழுது சொல்கிறார், ஒரு அரசியல்வாதி இறந்து விட்டார், அப்பொழுது அவருடைய தொண்டர்கள் பேசிக் கொள்வார்களாம். ஒரு தொண்டர் சொல்லியிருக்கிறார், என்ன
ஐயாவை இப்படி சட்டத்துக்குள்ள அடைச்சிட்டாங்களே அப்படின்னு. முறையாக ஐயாவை சட்டத்துக்குள்ள இப்பதான் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஐயா இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். ஊழல் செய்கிற அரசியல்வாதி குறித்து ஒரு நக்கலாக நையாண்டியாக பேச்சில் இரு வகை உண்டு. ஒன்று சாட்டை எடுத்து சுழற்றுவது, இன்னொன்று சந்தனத்தை குலைப்பது. ஐயா இரண்டாவது வகை. சந்தனத்தை குலைத்து எவ்வளவு பெரிய விமர்சனமாக இருந்தாலும் அதை எதிரியும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் ஐயா இல கணேசன் அவர்கள். அவருடைய பேச்சை யார் கேட்டாலும், அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன்மார்களோ, இல்லை காங்கிரஸ் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன்மார்களோ, இல்லை மாற்று கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களோ, யார் கேட்டாலும் ஐயா இலக்கணேசனுடைய பேச்சை அவர்கள் மறுக்க முடியாது. அவருடைய பேச்சுக்கு ரசிக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் இறந்திருக்கிறார், மறைந்திருக்கிறார். தமிழ் மீது தீராத ஒரு பற்று கொண்டவர் மரியாதைக்குரிய அம்மையார் தமிழிசை அக்கா அவர்கள் சொன்னபோது சொன்னாங்க, அவர் தமிழ் வளர்த்தார். பாஜகவுடைய தமிழ் முகமாக இருந்தவர் ஐயா இல கணேசன் அவர்கள். பாஜக என்றாலே தமிழ் வெறுப்பாளர்கள் என்கிற ஒரு பார்வை உண்டு. அது அரசியல் விமர்சனமாக கூட இருக்கலாம். ஆனா அந்த பார்வையை உடைத்தெறிய பாடுபட்டவர் ஐயா இல கணேசன். அதனாலதான் பொற்தாமரை என்று ஒரு இலக்கிய இதழை நடத்தியவர். தன்னுடைய பேச்சில கூடிய மட்டும் 99.99 விழுக்காடு தமிழிலே பேச முயற்சி செய்து பேசியவர் ஐயா இல கணேசன். தமிழ் குறித்து அவர் பேசுகிற பொழுது எவ்வளவு தமிழ் பற்றாளராக அவர் இருந்திருந்தால், அவர் உண்மையிலேயே தமிழை நேசித்திருந்தால், பெரும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட செம்மொழி மாநாட்டில் பாஜகவில் இருந்த ஒருவர் போய் பேசியிருக்க முடியும் என்பது அவருடைய தமிழ் பற்றுக்கு சால சிறந்த சான்று. அந்த செம்மொழி மாநாட்டிலும் அவர் அந்த இடத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்திய செம்மொழி மாநாட்டிலும் அவர் தன்னுடைய விமர்சனத்தை சந்தனத்தை கலந்து விமர்சனத்தை வைத்தார். எங்கும் எதிலும் தமிழ் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அப்போ 2010 செம்மொழி மாநாட்டில் எங்கும் எதிலும் தமிழ். இது இப்போது வைத்த முழக்கம் அல்ல, மாப்போசி வைத்த முழக்கம். 40 வருஷத்துக்கு முன்னாடி மாப்போசி வைக்கும் போது எங்கும் எதிலும் தமிழ் என்று சொன்னால் அது சரி. ஆனா 40 வருஷம் கழிச்சோம் எங்கும் எதிலும் தமிழ்னு சொல்றமே, அப்ப எங்கேயும் எதிலும் தமிழ் இல்லையா என்று அந்த மேடையிலும் பேசியவர் மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன். அதுதான் அவருடைய பேச்சு. அந்த பேச்சுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அது புரியறவங்களுக்கு தான் புரியும். ஆனா புரியல. புரிஞ்சிருந்தா எங்கும் எதிலும் தமிழ் இருந்திருக்கும். அவர் சொல்லிட்டு போயும் 4-5 வருஷம் ஆச்சு. அவர் 2018 பேசுறது ஐயா. அப்படி தன்னுடைய எல்லா பேச்சிலும் தமிழ்நாட்டு மேடைகள்ல, இலக்கிய மன்றங்கள்ல, ஆன்மீக சொற்பொழிவுகள்ல எல்லாவற்றிலும் தமிழ் தமிழ் என்று பேசியவர். வருவாய் ஆய்வாளராக மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள் பணியாற்றுகிற பொழுது அவர் அதை பதிவு செய்கிறார். வருவாய் ஆய்வாளர் நான் பணியாற்றுகிற பொழுது அப்போது மாத சம்பளம் இப்போ பேடிஎம், ஜிபே, இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிற முறைகள்லாம் வந்துருச்சு. வங்கியிலிருந்து வங்கிக்கு பணம் வந்துருது. ஆனா அப்போதெல்லாம் கையெழுத்து போட்டா, ஒரு ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டாதான் மாத சம்பளம் இருந்துச்சு. அந்த ரெவன்யூ ஸ்டாம்புக்கு எனக்கு தமிழ் தெரியல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கிறார். அந்த இடத்துலயும் ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போடணும். அப்ப என்னுடைய வங்கியினுடைய கணக்காளர் கையெழுத்து போட சொல்றாரு. நான் போய் தமிழ்ல இல கணேசன் அப்படின்னு கையெழுத்து போட்டேன். தமிழ்ல கையெழுத்து போட்டா சம்பளம் கிடையாதுனாரு. தமிழில் கையெழுத்து போடவில்லை என்றால் இந்த சம்பளம் கிடைக்கும் என்றால் அந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன மிகச்சிறந்த ஒரு தமிழன் மரியாதைக்குரிய இல கணேசன். சம்பளமே வேணாம் இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கணக்காளர் பரவாயில்ல, உங்களுடைய அரசியல் இங்க காட்டாதீங்க, இதுல காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சம்பளத்தை கொடுத்ததாக அவர் பதிவு பண்றாரு. நம்முடைய தமிழர்கள் இன்னைக்கு இரு மொழியில கையெழுத்து போடுறோம். அப்பா பேரு முனுசாமி என்றால் மகன் மு குப்புசாமி, முனுசாமி மகன் குப்புசாமி. ஆனா இவன் எம் குப்புசாமி தான் போடுவான். எம்னு போட்டதான் அவனுக்கு கும்முன்னு இருக்கும். அது 2 பெருமை இருக்கு. டெல்லியில ஒரு 2 மலையாளிகள் பேசிக்கொண்டால் சந்தித்துக் கொண்டால் மலையாளத்துல பேசுறாங்க. 2 பஞ்சாபிகள் பார்த்துக் கொண்டால் பஞ்சாபிய மொழியில பேசுறாங்க. 2 குஜராத்திகள் சந்தித்துக் கொண்டால் குஜராத்திய மொழியில பேசுறாங்க. 2 தெலுங்குகளை சந்தித்துக் கொண்டால் தெலுங்கு மொழியில பேசுறாங்க. ஆனா 2 பேர் ஆங்கிலத்துல பேசுறானா அவன் தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சவன் அப்படிங்கிறார். தமிழனுக்கு தமிழ் பற்றி இல்லை. ஆனால் தமிழன் வணக்கம் என்று சொன்னா 5 நிமிஷம் கை தட்டுவாங்கிறார். வடநாட்டு தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வணக்கம் அப்படின்னு சொன்னா 5 நிமிடம் கை தட்டுவார்கள். தமிழை பற்றி பெருமையாக பேசினால் வியந்து பாராட்டுவார்கள். ஆனால் தமிழை அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழிலே கையெழுத்து போட மாட்டார்கள் என்று தன்னுடைய வேதனையை பதிவு செய்த ஆகச்சிறந்த ஒரு தமிழ் பற்றாளர் மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன். அதனால்தான் சீமானவர்கள் இங்கே வர விரும்பினார், என்னை அனுப்பி வைத்தார். விமர்சனம் செய்வாங்க. இல கணேசனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன இருக்கு? பிஜேபியோட பிடிஎம் உறுதிப்படுத்தினாங்க பாத்தீங்களா? அப்படி
இங்க எல்லாரும் இருக்காங்க. மரியாதைக்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியன் வந்திருக்காங்க, முதலமைச்சர் சொல்லித்தான் வந்திருக்காங்க. எல்லா கட்சியும் தமிழ்நாட்டிலே ஒரு தலைவரை கொண்டாடுகிறது என்றால் அது உண்மையிலே மரியாதைக்குரிய ஐயா இல்ல கணேசன் அவர்கள் மட்டும்தான். அவருடைய தமிழ் பற்று தான் இதை பேச வைத்திருக்கிறது, அவரை எல்லாரையும் இணைக்க வைத்திருக்கிறது. வள்ளுவர் சொல்வார், தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று. ஒருவன் எப்படி வாழ்ந்தான், அறத்தோடு வாழ்ந்தானா வாழவில்லையா என்பது அவன் மறைந்த பிறகுதான் அவனுடைய நல்லது கெட்டது தெரிய வரும். அப்படி தக்கார் தகவலார் என்பது அவர்கள் எச்சத்தால் காணப்படுவது போல இந்த கூடியிருக்கிற கூட்டம் அவர் எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளர், எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த ஒரு கள போராளி என்பது இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிய வருகிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு தலைவர்களால தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நுழையவே முடியாத கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுல அறிமுகம் செய்து கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் மரியாதைக்குரிய ஐயா வீர கணேசன் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் ஆட்கள் இன்னைக்கு அவருடைய தொண்டர்கள், அவருடைய வழி நடத்தல்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, ஆகச்சிறந்த பண்பாளரை, எல்லா கட்சிகளையும் நேசிக்கக்கூடிய, எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம். கட்சி, அரசியல், சாதி, மதம் இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் காப்பாற்ற வேண்டியது மனிதம். அதுக்குதான் எல்லாரும் அரசியல் பண்றோம். மனிதத்தை காப்பாற்ற நாம் எல்லோரும் நிற்கிறோம். அப்படி மனிதம் கெட்டுவிடக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய பாட்டன் கணியன் பூங்குன்றனார் பாடினார். அப்படின்னா எல்லாம் உலகத்தையும் எல்லா மக்களையும் நாம் நேசிக்கிறோம். அப்படித்தான் ஒரு மனிதனை நாம் இழந்து விட்டோம். ஒரு தமிழர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழுக்காக பாடுபட்டவர், தமிழ் இலக்கியவாதி என்பதை விட ஒரு ஆகச்சிறந்த மனிதர் என்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த மனிதத்தை காப்பாற்ற வேண்டும். மனிதம் இறந்துவிடக் கூடாது. நாம் கட்சி மாறி போகலாம், நாளைக்கு வேறொரு கட்சிக்கு போகலாம், சித்தாந்தம் மாறலாம், கொள்கை மாறலாம், கோட்பாடு மாறலாம், ஆனால் மனிதம் சேர்த்துவிடக் கூடாது. அப்படி ஒரு ஆகச்சிறந்த மனிதநேயவாதியாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து, பிறப்பு ஒருவனை அடையாளப்படுத்துவதில்லை, ஆனால் இறப்பு மிகப்பெரிய சரித்திரமாக ஒருவனை மாற்றுகிறது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய தாத்தா அப்துல் கலாம் சொன்னது போல இறப்பு அவரை சரித்திரமாக மாற்றி இருக்கிறது. தமிழ் சமூகம் உள்ளவரை, தமிழ் உள்ளவரை ஐயா இள கணேசனுடைய புகழ் நிலைத்திருக்கும். அவருக்கு மீண்டும் என்னுடைய புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறைந்த நம்முடைய ஐயா எல்ஜி அவர்கள் அவருடைய புகழஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததென்றால், நான் அவரிடத்திலே ரொம்ப நெருங்கி பழகியதில்லை. ஒரு சில குறிப்பிட்ட காலங்களிலேதான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவள் நான். அதுவும் குறிப்பாக அவரை சந்தித்த நேரங்கள் என்பது ஆலயங்களிலே கடவுளை வழிபட போகிற போதெல்லாம் பல ஆலயங்களிலே வெள்ளிக்கிழமை என்று அவரும் இருப்பார், நானும் இருப்பேன். அப்படி போகிற போது பெண்கள் என்று சொன்னாலேயே முதலில் அவர்களுக்கு வழிவிட்டு விட்டு அதற்கு பிறகுதான் அவரே வணங்க செல்வார். இந்த காட்சியை நான் பல தடவை அவரை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பெற்றிருக்கிறேன். அதைத்தான் நம்முடைய மூத்த சகோதரிகள் எல்லாம் நம்முடைய ஐயா எல்ஜி அவர்களை பற்றி இங்கே குறிப்பிடுகிற போது சொன்னார்கள், பெண்களின் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார் என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை எப்போது அவர் பார்த்தாலும் கூட அவர் என்னிடத்திலே கேட்கிற ஒரே கேள்வி என்னவென்றால், அம்மா எப்படி இருக்கிறார், நலமாக இருக்கிறாரா? அம்மா எப்படி இருக்கிறார், நலமாக இருக்கிறாரா? இதைத்தான் கேட்பார். ஒரே வார்த்தை பேசுவார். அந்த ஒரு வார்த்தையை கூட ரொம்ப தெளிவாக அம்மாவை பற்றி தான் கேட்பார். நான் உடனே சொல்லுவேன், அம்மா நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு வருவேன். இதை குறிப்பிடுவதற்கு காரணம், பெண்கள் மீது, அதுவும் குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் புரட்சி தலைவி அம்மா மீது எந்த அளவிற்கு அவர் அன்பு வைத்திருந்தார் என்பதை நான் பேசிக் கொண்டிருக்கிற போது நான் கவனித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய மறைந்த இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் எப்போது பேசினாலும் ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒரு மனிதனின் பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு மனிதனின் பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம்,
ஆனால் ஒரு இறப்பு என்பது சரித்திரமாக பேசப்பட வேண்டும். இதை எல்லா இடத்திலேயும் சொல்லிக் கொண்டிருப்பவர் மறைந்த இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுவார். அதையேதான் நம்முடைய ஐயா எல்ஜி அவர்கள் மறையவில்லை, மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இறந்தும் கூட இன்றைக்கும் அவருடைய சரித்திரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்ய விட்டு சென்ற அந்த கொள்கைகளை பின்பற்றி நடப்போம் என்று சொல்லி அவருக்கு நான் சார்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருடைய சார்பிலே புகழ் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் எல்லாம் எல்ஜி என்று அழைத்த இலகணேசன் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். எங்கெல்லாம் ராமாயணம் இசைக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் அனுமனுக்கு ஒரு இருக்கை இருப்பதை போல எங்கெல்லாம் தேசப்பற்று பேசப்படுகிறதோ அங்கே இங்கே மரியாதைக்குரிய இலகணேசன் அவர்கள் இங்கே நம்மோடு அமர்ந்திருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என்ன ஒற்றுமை பாருங்கள். தேசப்பற்றாளர் சுதந்திர தினம் அன்றே நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து சுதந்திரத்தையும் என்னையும் தேசப்பற்றையும் என்னையும் பிரிக்க முடியாது என்பதை இந்த உலகிற்கு காண்பித்தே சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரோடு பழகியவர்களுக்கு தெரியும். மரியாதைக்குரிய அண்ணி அவர்கள் இருக்கிறார்கள், காயத்ரி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நான் இலகணேசன் அவர்களை தந்தை ஸ்தானத்தில் வைத்து பார்த்தவள். அடிக்கடி தண்ணி டூர்ல எல்லாம் போகும்போது தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிருவாரு. நான் சொல்லுவேன், என்னங்க பாயில் பண்ணாம கொடுக்குறீங்களா அப்படின்னு. கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருவாரு. கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் என்று சொல்லி குடிச்சிருவார். அதனால் அடுத்த நாள் அவர் இறுதி ஊர்வலம் கிருஷ்ண ஜெயந்தி என்று நடந்தது. ஆக தேசியமும் தெய்வீகமும் இணைந்த ஒரு ஆற்றல் அன்றே காற்றில் கரைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் மிகுந்த ஈடுபாடு அவரோடு உண்டு. உதாரணத்திற்கு நான் ஒரு கல்லூரியில் பேசியிருந்தேன். RSS இயக்கத்தை பற்றி பேசியிருந்தேன், எப்படி அந்த இயக்கத்திற்கு எனக்கு அறிமுகம் வந்தது என்று. நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மாணவியாக இருந்த பொழுது, பயிற்சி மருத்துவராக இருந்த பொழுது, ஒரு நோயாளி அனுமதிக்கப்படுகிறார். அவருக்கு ஏறக்குறைய 4-5 பாட்டில் ரத்தம் தேவைப்படுகிறது. ரத்தம் தேவைப்படாது, இப்பொழுதெல்லாம் கிடைக்காத டாக்டர் எல்லாரும் கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் முயற்சி செய்வது எனது பழக்கம். அதனால் அங்கே உள்ள வார்டுபாய் என்னிடம் சொல்கிறார், டாக்டர் நம்ம RSS அலுவலகம் திருச்சியில் அலுவலகம் பேர் எனக்கு தெரியும், நம்பர் எனக்கு தெரியும். அங்க நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாம் அவங்களுக்கு ரத்தம் கேட்போம் என்று சொல்கிறார்கள். சரியாக நடு இரவு அதிகாலை 3 மணி நான் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். அப்பெல்லாம் ட்ரங்க் கால் தான். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 2 மணி நேரத்தில் ஏறக்குறைய விடியற் காலையில் 4-5 சகோதரர்கள் வந்தார்கள், ரத்தம் கொடுத்தார்கள். இன்று வரை தங்கராஜ் என்ற நோயாளி அந்த ரத்தத்தினால் உயிரோடு இருக்கிறார். அதுதான் RSS இயக்கம் என்று தெரிந்து கொண்டேன். அதுவரை RSS இயக்கத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளாத நான் இன்று RSS இயக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று ஒரு கல்லூரியில் பேசியிருந்தேன். இதை தெரிந்து கொண்ட மரியாதைக்குரிய இலகணேசன் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் ரொம்ப ஒரு இளைய தலைவர் தான், ரொம்ப பிராமினன்ட் தலைவர் கூட கிடையாது. என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார். RSS இயக்கத்தை பற்றி நாங்கள் சொல்வதை விட ஒரு காங்கிரஸ் தலைவரின் மகன் சொன்னீர்கள் பாருங்கள், இதற்காக நான் உங்களுக்கு ஒரு கோடி வணக்கத்தை சொல்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு ஈடுபாடு பாருங்கள். அதே போல எனக்கு நான் இன்று இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்றால், நற்றாமரை தமிழகத்தில் மலர வேண்டும் என்று அரசியலில் நினைத்தார். பொற்றாமரை இலக்கியத்தில் மலர வேண்டும் என்று நினைத்து பொற்றாமரை என்ற ஒரு இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி தேசியத்திற்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் தேசியம்தான் தமிழ், தமிழ்தான் தேசியம், அது பொற்றாமரையாக மலர்கிறது என்று பொற்றாமரை இயக்கத்தை நடத்தி அத்தனை இலக்கியவாதிகளை அழைத்து தமிழை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசியத்திலும் தமிழ் வளரும் என்று அறிமுகப்படுத்தியவர் மரியாதைக்குரிய இலகணேசன் அவர்கள். நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு, நான் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வளர்ந்து கொண்டிருந்தவள். எனக்கு பாரதிய ஜனதா கட்சி பற்றி அவ்வளவு அறிமுகம் கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டும் என்று ஒரு விருப்பம். ஏனென்றால்
1996 எனது தந்தை குமரியில் கன்னியாகுமரியில் போட்டியிடுகிறார். அப்பொழுது அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடுகிறார்கள். நான் காங்கிரஸ் கட்சியின் தலைவரின் மகளாக அப்பாவுக்கு உதவி செய்வதற்காக போயிருந்தேன். அப்பொழுது தொண்டர்கள் எல்லாம் எவ்வளவு தலையில் காவிக்கொடியை கட்டிவிட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். ஒரு நாள் எங்க அப்பாட்ட சொன்னேன், பாஜக தொண்டர்கள் இவ்வளவு நல்லா வேலை செய்ய எங்க அப்பா ஒரு முறை முறைச்சான். முறைச்சதே பார்த்து பயந்துட்டேன். ஐயோ சொல்லும் போதே முறைக்கிறாரே, இப்ப நம்ம அந்த கட்சியில சேரணும்னு நினைச்சா எப்படி முறைப்பாருன்னு சொல்லி ஒரு வாட்டி சொல்லி பார்த்து எங்க அப்பா ரொம்ப கோபமா என்னை பார்த்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி இணைய வேண்டும் அது எல்ஜி அவர்களின் பேச்சை நான் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பேன். பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டும் என்று மனது சொல்கிறது. ஆனால் எனக்கு வழி தெரியவில்லை, என்ன செய்வது என்று KK நகரில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கிறது. அங்கேதான் எனக்கு கிளினிக் இருந்தது. அந்த கோயில்ல போய் எப்பவுமே கும்பிடுவேன். கமலாலயத்துக்கு முதலில் வர வேண்டும், எப்படியாவது நான் பாரதிய ஜனதா கட்சி இணைய வேண்டும் என்று அந்த கோயிலில் நான் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அசரீரி மாதிரி நான் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த சாமிகள் பூசாரி சாமி ஒருத்தர் சொல்றாரு, தைரியமா போங்க, அந்த கணேசன் பார்த்துக்குவார் அப்படின்னு அந்த விநாயகர் கணேசனை பார்த்து சொல்கிறார். கணேசனை பார்த்துக் கொள்வார் என்று இறைவன் என்னை சொன்னதாக நான் ஏற்றுக்கொண்டு நேர கமலாலயம் வந்தேன். அன்றிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனாக நான் என்னை இணைத்துக் கொண்டேன். ஆக எப்பொழுதுமே கணேசன் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அவரின் பேச்சாற்றலை பற்றி எல்லோரும் சொன்னாங்க. அவரின் சிரிப்பலைகளில் உருவாக்குவதில் அவர் மிக மிக விற்பனர். ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணி காயத்ரி, மரியாதைக்குரிய அண்ணன் மறைந்த அவரது அண்ணன் எல்லாரும் ரொம்ப அன்பா பழகுவாங்க. நான் போன உடனே எதற்கு அவருக்கு எல்லா இடத்துலயும் அவர் சிரிப்பலைகளை உருவாக்குவார்ன்றதுக்காக மோர் கொண்டு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், மோர் வேண்டாம் தண்ணி போதும் அப்படின்னு. ரெண்டும் ஒண்ணுதான் குடிமா அப்படிங்க. ஆக அது மாதிரி ரொம்ப எல்லா இடத்துலயுமே ஒரு வாட்டி நான் பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்லி அவசரமா நான் போக வேண்டியிருக்கு, அதனால என்னையும் சொல்லி செல்வன்னு சொல்லலாம், சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நான் செல்பவராக இருப்பதால் என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல, தலைவர்களுக்கு தலைவரை உருவாக்கிய தலைவர் மரியாதைக்குரிய எல்ஜி அவர்கள். ராமனுக்கு லக்ஷ்மணன் எப்படி இந்த பாரத தேசத்தை ஆள்வதற்கு உதவி செய்தாரோ அதே போல லக்ஷ்மணன் தலைவராக இருக்க வேண்டும் என்று அவர் பணித்தார். அடுத்து இந்த தமிழகத்திற்கு திருவை தேவையாக இருக்கிறது என்று திருமாநிதியை தலைவராக்கினார். அடுத்து நல்லது இந்த தமிழகத்திற்கு பாஜக வளராதா வளராதா என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது ராதாகிருஷ்ணனை தலைவராக்கினார். ஒரு ராதாகிருஷ்ணன் போதாது, இன்னொரு ராதாகிருஷ்ணன் பலம் பொருந்தியதாக பாஜக வளர வேண்டும் என்று இன்னொரு ராதாகிருஷ்ணனையும் தலைவராக்கினார். தமிழோடு இசையும் தமிழகத்தில் பரவ வேண்டும் என்று தமிழிசையையும் தலைவராக்கினார். ஆக தமிழகத்தில் ஆன்மீகம் வளர வேண்டும் என்று முருகனை தலைவராக்கினார். தமிழகத்தில் பாஜகவை எல்லோரும் அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்று அண்ணாமலையையும் தலைவராக்கினார். ஆக இன்று நரேந்திரன் மத்தியில் உள்ள நரேந்திரன் வழியை இங்கே நாகேந்திரன் வெற்றிகரமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று விண்ணிலிருந்து நயினார் நாகேந்திரன் அவர்களையும் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆக எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நேசனாக இங்கே மறைந்தார் என்று நான் நினைக்கவில்லை, நம்மோடு நிறைந்தார் எல்ஜி என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இங்க எல்லோரும் சொன்னதை போல அவருக்கு பக்கபலமாக இருந்த அவரது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, கணேசன் அவர்கள் சகோதரி வானதி சொல்லியதை போல பெண்களுக்கு அதிக அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுத்தவர். அதனால்தான் எங்களை போன்றவர்கள் எல்லாம் இங்கே முன்வரிசையில் அமர முடிகிறது என்று சொல்லி நல்லதை எங்களுக்கு எடுத்து சொன்னார். அவர் வழியில் வாழ்வதும் அவர் வளர்த்த கட்சியை பலப்படுத்துவதுமே எங்களது கடமை என்று அவரிடம் உறுதி கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.